أتوا على واد النمل قال என்னுடைய தலைப்பு எறும்புகள். அல்லாஹ் குர்ஆன்ல எறும்புகள் அப்படின்னு ஒரு சூறாவை இறக்கியிருக்கான். அந்த சூறாவுடைய பேரு நம்ல். அதுல ஒரு 18வது அத்தியாயத்துல அல்லாஹ் கூறியிருக்கிறான், எறும்புகள் ஒரு பள்ளத்தாக்குல நின்று கொண்டு இருந்தது. அதுல சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் வேகமாக விரைந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகிறான் குர்ஆன்ல, ஒரு பெண் எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து, எறும்புகளே நீங்கள் உங்களுடைய புற்றுகள்ல போய் ஒளிந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் விரைவாக வேகமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள், தெரியாம நம்மளை விதிச்சிடுவாங்க, எனவே உங்களுடைய புற்றுகள்ல போய் ஒளிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் எறும்பு மற்ற எறும்புகள்ல கூறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய குர்ஆன்ல கூறியிருக்கிறான் எறும்புகளுக்கு பேசக்கூடிய ஆற்றல் உள்ளது என்று. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இன்றுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள், எறும்புகளும் மனிதர்களுக்கும் ஒற்றுமைகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் எப்படி இறந்தவர்களை போய் மண்ணில புதைக்கிறாங்களோ அதே மாதிரி எறும்புகளும் இறந்த எறும்புகளை போய் மண்ணில புதைக்குது. பேசக்கூடிய ஆற்றல்களுடையது. தன்னுடைய பாடி லாங்குவேஜ், தன்னுடைய உடம்பை வச்சுக்கிட்டு மற்ற எறும்புகளுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. நம்ம எப்படி உணவெல்லாம் சேகரிக்கிறோமோ அதே மாதிரி தன்னுடைய உணவுகளையும் சேகரிக்குது. எறும்புக்கு 2 வயிறு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு எறும்பு தான் சாப்பிடவும் மற்ற என்னுடைய ஒரு வயிறு மற்ற எறும்புகளுக்கு கொடுக்கவும் கூறுகிறது. அது மட்டும் இல்லாம எறும்புகள் தகவலை அடிக்கடி சந்திச்சு பரிமாறக்கூடியது. இது போன்று நிறைய ஒற்றுமைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இது கூட எறும்புக்குள்ள எவ்வளவு பெரிய அற்புதங்களை வச்சிருக்கான். يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون